நாட்கள் பொல்லாதவைகளானதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பிரயோஜனப்படுத்துவது? ஆண்டவரோடு நாம் செபிக்கிற போது, ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அதன்படி நடக்கிற போதுதான் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிருபையின் காலத்துக்கு பிற்பாடு ஒரு உபத்திரமான ஒரு காலம் வரப்போகிறது. கர்த்தரை ஆராதிக்க முடியாது, வசனங்கள் கேட்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, என்னமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உபத்திர காலத்துக்குள்ளாக நாம் வரப்போகிறோம். எனவே இந்த கிருபையின் நாட்களுக்குள்ளாக ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற போதுதான் அந்த உபத்திரவ காலத்திலே நீனும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த உபத்திர காலத்துக்கு பிற்பாடு ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நியாய தீர்ப்பின் காலத்தில் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். கணக்கு கேட்கும் எஜமானாய் வருகிறார். உன்னுடைய கணக்கை இடத்திலே ஒப்புவி, உன்னுடைய ஊழியத்தை இடத்திலே ஒப்புவி, உன்னுடைய பரிசுத்தத்தை இடத்திலே ஒப்புவி, உன்னுடைய மனமாற்றத்தை இடத்திலே ஒப்புவி என்று சொல்லி ஆண்டவர் கணக்கு கேட்கும் எஜமானாக வரப்போகிறார். நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். சாத்தான் இந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலவிதமான பாடுகளினாலே, பலவிதமான பிரச்சனைகளினாலே அமிழ்த்தி துன்புறுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த சாத்தானை எதிர்க்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கிருபை நாட்களுக்குள்ளாக நம் மனமாறி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்து குடும்பமாக அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிற போது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக காணப்படுகிறார். எனவே ஒன்று கூட நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். இருந்த வண்ணமாக நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பக்தன் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறான். இது பொல்லாத ஒரு காலம். இந்த பொல்லாத காலத்திலே சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நீ தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்னுடைய மகனாக காணப்பட வேண்டும், நீ என்னுடைய மகளாக காணப்பட வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வசனத்தை நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இன்னுமாக அவர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உபத்திரவ காலம் வரப்போகிறது. இந்த உபத்திரவ காலத்திலே எங்கு ஊழியம் செய்ய முடியாது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்த முடியாது. எனவே இந்த காலத்திலே, உபத்திர காலம் வருவதற்கு முன்பதாக கிருபையின் காலத்திலே நீ மனமாறு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார். மகனே, நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வா, பரிசுத்தராகி என்னை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இனி ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. எனவே ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் காலத்திலே உம்முடைய வருகையிலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பொல்லாத காலத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடாதபடி, இச்சைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடாதபடி, பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடாதபடி, பலவிதமான பண ஆசையின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடாதபடி, தகப்பனே, ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் சக்திப்படுத்துவீராக, ஒவ்வொருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பின் காலத்திலே ஒவ்வொரு குடும்பமும் தப்பித்துக் கொள்ள, ஒவ்வொரு ஆத்மாவும் தப்பித்துக் கொள்ள தெய்வமே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம்.
தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.